කෙලින්ම එහෙම තියලා. ඔයා ෆොටෝ ගන්න හොඳට. උඹ ෆොටෝ බේරනම් Facebook හරි දාපන්. කණ්ඩ යන්නේ ඈ. මොකටද බය ආවේ නැහැ. உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்க ரீச்சால சாப்பாட்டுக்கு அடிபட்டு கொண்டிருந்த நேரத்துல சத்தமே இல்லாம ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல 100 வருஷமா பரம்பரையா வழிபட்டு வந்த ஒரு சைவ கோயிலுக்குள்ள யாருக்குமே தெரியாம நள்ளிரவுல புகுந்த ஒரு கும்பல் வேறொரு மதத்தை சேர்ந்த சிலையை அங்க வைக்க பாக்குறாங்க. அதை தைரியமா வீடியோ எடுத்தவங்களையும் மிரட்டியும் இருக்காங்க. நுவரேலியா ராகல மல்லிப்புத்தோட்ட பகுதியில இருக்கிற 100 வருஷ பழமையான அம்மன் கோயிலுக்குள்ள தான் இந்த புத்தர் சிலையை வைக்கிற முயற்சி நடந்திருக்கு. இது போல நிகழ்வுகள் தொடர்ச்சியா தமிழர் பிரதேசங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால இருக்கிற நீண்ட கால அரசியல் பின்னணி என்ன என்றது பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பொது உடைமைவாதம் பேசுற ஒரு சில தமிழர்களுக்கு இது விளங்காது. இதுக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய அரசியல் வரைபடம் என்ன? இது ஒரு சின்ன சிலையில தொடங்கி ஒரு தமிழ் மக்களின் நிலத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் எப்படி படிப்படியா பறிக்க பாக்குறாங்கன்றத இந்த வீடியோல தெளிவா வரலாற்று ஆதாரங்களோட பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 10 மணி போல ஒரு வேன் மோட்டார் சைக்கிள்ல வந்த ஒரு கும்பல் ராகல மல்லிப்பு தோட்ட அம்மன் கோயிலுக்குள்ள போய் அங்க கோயிலுக்குள்ள சொந்தமான ஒரு கட்டிடத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரு புத்தர் சிலைய கொண்டு போய் வைக்கிறதுக்காக முயற்சி செய்திருக்காங்க. நல்ல வேளையா அங்கிருந்த மக்கள் அதை அவதானிச்சு உடனே ஒன்று கூடி அதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் அங்க வந்து அந்த சிலை வைக்கிற முயற்சியை தடுத்து நிப்பாடி இருக்காங்க. மக்கள் விழிப்பா இருந்துட்டாங்க, தடுத்துட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி நாங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில கதை இங்கதான் ஆரம்பிக்குது. எங்கள கொஞ்சம் பேருக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும். ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து ஒரு சைவ கோயில்களை வச்சா எங்கட கடவுள்களையும் சிங்களவர்கள் சேர்ந்து கும்பிடுவாங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா பல நூற்றாண்டு காலமா தமிழ் மக்களோட நிலங்களை ஆக்கிரமிக்கிறதுக்காகவே ஒரு 5 கட்ட திட்டம் இதுக்கு பின்னாடி இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல முதலாவது கட்டம் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள இல்ல மலையிலயோ இல்ல ஏதாவது ஒரு சைவ கோயில் வளாகத்துக்குள்ளயோ யாருக்கும் தெரியாம இரவோடு இரவா ஒரு புத்தர் சிலை அங்க வைக்கப்படும். இதுல இரண்டாவது கட்டமா சில நாட்கள்ல தொல்பொருள் திணைக்களம் அங்க வந்து இத பழமையான பௌத்த வரலாற்று இடம்னு சொல்லி அறிவிப்பாங்க. அதுக்கு பிறகு இது தொல்பொருள் மையமா கெசட் பண்ணப்படும். பிறகு அங்க தமிழர்கள் பூசை செய்யவே தடை விதிக்கப்படும். இதுல மூன்றாவது கட்டமா அந்த சிறிய வெள்ள பெரிய பௌத்த விகாரியா மாறும். அதை நிர்வகிக்கிறதுக்காக பிக்கோல் வருவாங்க, பாதுகாப்பு ராணுவம் வருவாங்க, போலீஸ் நிப்பாங்க. 4வது கட்டமா விகாரியை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான தமிழர் நிலங்கள் விகாரிக்கு சொந்தமான நிலமா கையகத்தப்பட்டு தென் பகுதியில இருந்து சிங்கள குடும்பங்கள் இங்க கொண்டு வந்து குடியேற்றப்படுவாங்க. இதுல அதிக ஆபத்தானது இந்த 5வது கட்டம். தமிழர் நிலங்கள்ல தமிழ் மக்களோட பெரும்பான்மை பலம் உடைக்கப்பட்டு தேர்தல் எல்லைகள் மாற்றப்பட்டு தமிழ் பிரதிநிதிகள் வெற்றி பெற முடியாத அளவுக்கு அரசியல் பறிக்கப்படும். ஒரு இடத்துல 300 ஓட்டு இருக்குன்னு வைங்க, அங்க சிங்கள குடியேற்றம் காரணமா 100 சிங்கள ஓட்டு வருதுன்னு வைங்க. இப்ப தேர்தல் வருது, நாங்க என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு 4 பேர் அந்த தேர்தலில் போட்டி போடுவோம். அந்த 300 தமிழ் வாக்குகளும் 4ஆ பிரிஞ்சு ஆளுக்கு அண்ணளவா 80 ஓட்டு வரைக்கும் கிடைக்கும். அதுல ஒரு சிங்கள வேட்பாளர் போட்டி போடுவாங்க. அந்த 100 ஓட்டும் அவருக்கு கிடைக்கும். நார்மலா அவங்க நாடாளுமன்றம் போவாங்க. அதோட எங்கட கதை முடிச்சு. இன்றைக்கு நுவரேலியா நடந்தது என்னமோ தற்செயலா நடந்த சம்பவமா பார்க்காம இந்த 5 கட்ட திட்டத்திட்ட முதலாவது படியா நாங்க பார்க்கணும். பிரதேசவாதம் பேசி எங்களுக்குள்ள நாங்களே புடுங்குப்பட்டு கொண்டிருந்தா கடைசியில ஒருத்தருக்குமே புடுங்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது என்றதை நாங்க இன்றைக்கு மறக்க கூடாது. தேசிய ஒற்றுமையை பற்றி கதைக்கிற சில நபர்கள் தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஒரே நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒற்றுமையா இருக்காம எதுக்கு நீங்க போராடுறீங்க, என்னத்துக்கு நீங்க போராடுறீங்க, சில கடுமையான விமர்சனங்கள் முன்வைச்சு கொண்டிருக்காங்க. இப்படியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருந்தா போராடாம என்ன பண்ண முடியும் என்றதை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, முடிஞ்சா நாங்க செய்யறோம்.